இப்போ நல்லா பாரு, சப்போஸ் இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. எந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தெரியுதா? எஸ் நா, வெரி குட். அப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி இருக்கா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் வரும். அப்ப நான் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கீழே வருதுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா நான் சொல்லலாம். எனி டிஃபிகல்ட்டி? நோ டிஃபிகல்ட்டி அட் ஆல். வெரி குட். இப்போ பாரு, நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், மேக்னெட் தானே மேக்னெட்டிக் போல் கொடுக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குதுன்னா அப்ப இதுலயும் பார்த்தனா அந்த போல்ஸ் வந்து செப்பரேட் ஆயிருக்குமா செப்பரேட் ஆயிருக்காதா? கண்டிப்பா செப்பரேட் இருக்கு. ஏன்னா இந்த சைடு பார்த்தனா ஒரு போல், அந்த சைடு பார்த்தனா இன்னொரு போல். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் போல் வந்து எங்கேயாச்சும் படிச்சிருக்கியா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி? நார்த் டு சவுத், வெளியே உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? சவுத் டு நார்த். அப்ப நல்ல சவுத்ல இருந்து நார்த்துக்கு வெளியில எப்படி இருக்கும்? வெளியில எப்படி இருக்கும்? நார்த் டு சவுத். அப்ப நீ இந்த டைரக்ஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா இல்லையா? பட் நான் கேட்டது இந்த உள்ளுக்குள்ள சவுத்ல இருந்து நார்த்துக்கு வரும், கரெக்டா இல்லையா? ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி, சரியா? அதே மாதிரி உனக்கும் டவுட் இருக்கும், ஏனே கீழே இருந்தும் சரி மேல இருந்து பார்த்தாலும் சரி கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல தானே சுத்துது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும், கரெக்டா இல்லையா? இந்த காயில கிளாக் வைஸ்னா கீழே வருதுன்னா இதே கிளாஸ்ல மேல தானே போகணும். அப்ப இந்த காயில இருந்து மேலேயும் கீழேயும் போகணுமே தவிர ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல போக கூடாது அப்படின்னு உனக்கு தோணலாம். ஓகேவா? சரி, உனக்கு இது பாக்குறதுக்கு எப்படி தோணலாம்னா இந்த காயில இருந்து இங்க கீழே வருதா, அது மாதிரி இந்த சைட்ல இருந்து மேல தானே போகணும். நான் சொல்றது புரியுதா? பேசிக்கலி இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த சார்ஜ்ல இருந்து ஃபீல்ட் எப்படி போகும்? இந்த சைட்ல இருந்து வெளியே, இந்த சைட்ல இருந்து வெளியே, அப்படி உனக்கு தோணலாம். பட் நல்லா பாரு, என்கிட்ட வந்து ஏதாவது ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா நம்மள்ட்ட? எஸ், இங்க பாரு, என்கிட்ட ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, புரியுதா இல்லையா? இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குன்னா இந்த காக் இருக்கு பாத்தியா, சரியா? இந்த டைரக்ஷன்ல தான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கு. பேசிக்கலி நான் ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க், ஓகேவா? இந்த காக் வந்து ஆரோ மார்க்கை இண்டிகேட் பண்ணுது, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து இந்த இடத்துல காக் வச்சிருக்கேன். இப்போ நல்லா பாரு, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்? உனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸா? எனக்கு கிளாக் வைஸ் மாதிரி தெரியுது. ஏன் எனக்கு கிளாக் வைஸ் தெரியுது? நல்ல பாரு, சேம் டைரக்ஷன் seen from another place. இப்ப கிளாக் வைஸ் மாதிரி தெரியுதா? அதே மாதிரி அதே திருப்பி பார்த்தா சரியா போகும். இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். அப்ப இதே மாதிரி ஒரு காயில் இப்படி இருக்குன்னா இந்த காயில இருந்து இந்த சைடு பாக்குறப்ப ஒரு டைரக்ஷன் தான், உல்டாவை பாக்குறப்ப இன்னொரு சைடு. புரியுதா இல்லையா? என்ன சொல்றேன்னு புரியுதா? இது மேல இருந்து பார்த்தாலும் சரி கீழே இருந்து பார்த்தாலும் சரி, அப்ப டிஃபரெண்டா இருக்குமா இருக்காதா? அப்ப நல்லா பாரு, இவன் உன்னைய பொறுத்தவரைக்கும் இவன் எப்படி கிரியேட் பண்றான்? ஆன்டி கிளாக் வைஸ், கரெக்டா இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ் என்ன? டாட்டா கிராஸா? டாட், கரெக்டா? ஆன்டினா டாட் வச்சிருப்பாங்க, ஆன்டினா டாட். அது வந்து பைத்தியக்காரத்தனம், சரியா? ஆமா, சரி, புரியுதா? அப்ப நல்லா பாரு, இங்க பாரு, இது என்ன டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா? அப்ப வெளியே போற மாதிரியே இருக்குமா? அப்ப நீ என்ன நினைப்ப? நான் பாக்குறப்ப இந்த சைடு வெளியே போற மாதிரி இருக்கும். அப்ப நீ என்ன அசியூம் பண்ணுவ? இந்த சைடு வெளியே போகுது, அந்த சைடு வெளியே போகுது. பட் அப்படி கிடையாது. எனக்கு பாக்குறதுக்கு இது எப்படி தெரியுது? இந்த சைடுல இருந்து பார்த்தா அவ கிளாக் வைஸ்னா போல்குள்ள போகுது, ஆன்டி கிளாக் வைஸ்னா புரியுதா? இப்ப அந்த கதை புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. அப்போ எது சார் நார்த், எது சவுத்? நீங்க சும்மா இஷ்டத்துக்கு சொல்லிட்டீங்க இது நார்த் இது சவுத்னு. நல்லா பாரு, ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன அனாலஜி யூஸ் பண்ணிக்கலாம்னா, சரியா? என்ன இப்படி வளைச்சி வரைஞ்சிரு. இப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்குது? இல்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக்? ஆன்டி கிளாக் வைஸ், கரெக்டா இல்லையா? எஸ், கிளாக் வைஸ், கரெக்டா இல்லையா? இப்ப பாரு, உனக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன். எஸ், கிளாக் வைஸ், கரெக்டா இல்லையா? கிளாக் வைஸ்னா என்ன? கிராஸ், கரெக்டா? நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்ன? ஆன்டி கிளாக் வைஸ்னா
இது ஆன்டி கிளாக் வைஸ்னா டாட். கரெக்டா இல்லையா? ஆன்டினா பொட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இல்ல திஸ் நோடேஷன். டேய் அது என்னடா நார்த்டா, இது சவுத்டா. ஏதாவது எக்ஸாம்பிள் இங்க பாருடா, என்னல அந்த வேர்ஷன் தான போகுது. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணு, சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணு. இதில் கம்ப்ளீட் பண்ணு சர்க்கிளை. சவுத். புரியுதா? அப்ப நல்லா பாரு, பேசிக்கலி நார்த்னா ஆன்டின்னு சொன்னோமா? கரெக்டா இல்லையா? இது அங்கிளா, சம்பத் வந்து அங்கிள். முடிஞ்சா இப்ப ஞாபகம் இருக்குமா? நார்த் இந்தியன். நார்த் இந்தியன் ஆன்டி, சவுத் இந்தியன் அங்கிள் சம்பத். சரியா? ஆன்டி போட்டு வச்சிருப்பாங்க, சம்பத் வந்து வேணான்னு சொல்றான். எனி டிஃபிகல்ட்டி? ஓகேவா? நோ டிஃபிகல்ட்டி. புரியுதா? அப்ப இது உனக்கு முன்னாடி ஆன்டினா டாட். கரெக்டா இல்லையா? ஆன்டி கிளாக் வச்சுன்னா டாட். அப்ப டாட் வந்து நார்த் இந்தியன்ஸ். சரியா? நம்ம சம்பத் அங்கிள் வந்து கிராஸ் சவுத் இந்தியன். ஓகே, எஸ். அப்போ டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சா? மேக்னெட் டைபோல் டைரக்ஷன் தெரியும். அதுதான் சம்பத் அங்கிள் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் மத்தியா. எஸ். இப்ப சரி, இப்போ நல்லா பாரு. மேக்னெட் எலக்ட்ரிக் டைபோல் படிச்சோமா? இப்போ முகேஷ் அந்த கேள்வி கேட்கணும். சரி, டைபோல் மொமெண்ட் ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார் குவாண்டிட்டி. அப்ப நான் மேக்னெட்டிக் மொமெண்ட் சொன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன குவாண்டிட்டி? வெக்டார் குவாண்டிட்டி. கரெக்டா இல்லையா? மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன குவாண்டிட்டி? அப்ப வெக்டார் குவாண்டிட்டின்னு சொல்றப்ப நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பாக்குறப்ப அது வந்து போன தடவை எலக்ட்ரிக் டைபோல் என்னன்னு எழுதணும் ஞாபகம் இருக்கா? 2a. இது டிஸ்டன்ஸ், இங்க சார்ஜ். சோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வெக்டார் நோட்டேஷன் யூஸ் பண்ணோம். கரெக்ட்டா? டைரக்ஷன் என்ன வந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பொதுவா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஆனா டைபோல் கூடது நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வர பொதுவா வந்து நார்த் டு சவுத், உள்ளுக்குள்ள சவுத் டு நார்த். எனி டிஃபிகல்ட்டி? நோ. அப்போ இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகுறதுனால நம்ம மேக்னெட்டிக் இதை இப்படி எழுதலாம், கரண்ட் இன்டு ஐ. சரியா? IAM. சரியா? IAM. IM புரியலையா? மியான்னு வச்சுக்கோ. இப்ப புரிஞ்சா? மேக்னெட்டிக் மொமெண்ட், கரண்ட், ஏரியா. சரியா? நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், நீ அவங்க இருக்கா? ஏன்னா சப்போஸ் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இது வந்து ரெண்டு டிஃபரெண்ட் போல் மாதிரி பிஹேவ் பண்ணுதா? அண்ட் இது வந்து என்ன போல்? மேக்னெட்டிக் போல். அப்ப மேக்னெட்டிக் டைபோல். அப்ப இதோட ஸ்ட்ரென்த், எஸ். அப்ப இதோட ஸ்ட்ரென்த் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? M is equal to current into area. சம்பத்தோட மூஞ்சில அப்படி ஒரு 100 வாட் பல்ப் ஏன் மீ ஆகும்? புரியுதா? பட் பிரச்சனை என்ன? இது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. அசிங்கமா பேசுறேன், புரியுதா? ஏரியாவை நான் வெக்டார் ஆக்கிட்டேன். பட் ஏரியாக்கு எப்படி சார் வெக்டார் எடுக்கிறது? சம்பத் வாயை முட்டு உட்காரு, ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, நான் அம்மாட்ட காமிச்சிருவேன். இப்ப ஏரியா வெக்டார் எப்படி எடுக்கணும்? எப்பயுமே ஏரியா எந்த பிளேன்ல இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலர். என்ன டிஃபிகல்ட்டி? டிஃபிகல்ட்டி இருக்கா? சரி, இப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தா மேக்னெட்டிக் டைபோல் அந்த வியா ஃபார்முலால என்ன என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்ப வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் நார்த்தா சவுத்தான எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வச்சு இங்க ஆன்டி ஆங்கிள்னு சொன்னேனா? பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருது. இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது. சவுத் நார்த் தானடா, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னடா பண்ணுங்க? இல்ல மேல மியா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப, அதாவது இப்போ ஒண்ணு இல்ல, அவனுக்கு அந்த மியாங்கற ஒரு ஃபார்முலா தெரியும், 5 தடவை ஒரு வீடியோல ரெக்கார்ட் ஆகும். இல்ல இப்போ வந்து இப்ப திரும்பி சொல்லு, அந்த மியா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப பாசிட்டிவ் வேல்யூ வருது, நெகட்டிவ் வேல்யூ வருது. அத வச்சு அந்த நார்த் போல் சவுத் போல். சரி, இப்ப சொல்லு, கரண்ட் பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா? கரண்ட் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? ஆடு ஆடு ஆடி மூடி. கரண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? upon the charge
ஓஹோ எப்பா எவனாவது கரண்ட் வந்து -2 ஆம்பியர்னு படிச்சிருக்கியா? பாசிட்டிவ் தான் ப்ரோ. ஏரியா பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நெகட்டிவ் ஏரியா ப்ரோ -JE அது எது வெக்டார் புரியுதா? இப்போ நல்லா பாரு. சப்போஸ் ஒரு டர்ன் இருந்தா ஃபார்முலா ஓகே. n நம்பர் ஆஃப் டர்ன் இருந்தா டைமென்ஷன் ஆஃப் நியா என்ன ப்ரோ? டைமென்ஷன் ஆஃப் நியா. வெரி குட். இப்போ சம்பத் வந்து என்ன பண்ண போறான்? m is equal to IA ஓட டைமென்ஷன் வந்து சம்பத் வந்து டிரைவ் பண்ணா. சட்டுப்புட்டு சீக்கிரம் வா சொல்லு. கீதா வந்து ஆடிக்கிட்டே பேசுறது ஈஸியா தான் இருக்கும். இங்க வந்து கேள்வி கேட்டா பதில் தெரியாது. A2 கரண்டோடது என்ன டைமென்ஷன்? A. ஏரியாவோடது யூனிட் என்ன? SI யூனிட் ஆஃப் நியா. ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். எனி டிஃபிகல்ட்டி? நோ. சரியா? நியா யூனிட் எது இருக்கா ப்ரோ? தெரியாத தரமா சொல்லிட்டீங்க. இது புர்ஜ் கலிஃபாவோட யூனிட்டா போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு